ஹீட் ஆர்மீஸ் வெல்கம் டு மை சேனல். வந்து நம்ம டைரெக்டாக வந்து நம்ம ஸ்டோரிக்குள்ளேயே போயிடலாம். நம்ம எதுவும் வந்து வந்து பேசலை. ரொம்ப ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஏன்னா இது தீபாவளியிலேயே போட்டது. இப்போது தீபாவளி முடிஞ்சு கிறிஸ்மஸ் முடிஞ்சு பொங்கலும் முடிஞ்சிடுச்சு. ரொம்ப வந்து இது டிலே ஆயிடுச்சு. இது ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், இது ஒரு போனஸ் பாட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பன்னீஸ் தலை தீபாவளி தான், அதோட போனஸ் பாட்டு தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நான் இந்த எபிசோடை பார்க்காதவங்க போய் அதை பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு இதோட கண்டினியூட்டி புரியும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொருமே எனக்கு ஒரு பெரிய பெரிய மோட்டிவேஷன் அண்ட் இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். நம்ம டைரக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லாஸ்ட்டு இதில் வந்து நான் நிறுத்தி இருந்திருப்பேன்னா, டேங்கு ஜிமினோ வந்து நான் ஒயன்னு சொல்லிடுறேன். ஸோ ஒயன்னு சொல்லுங்கள் அப்படின்னு தான் கேட்டிருந்தீங்க. ஸோ நான் ஒயன்னே வந்து சொல்லிடுறேன். ஸோ ஒயனும் ஜேகேக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டு அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு போகலான்ற போது தான் வந்து ஜிமினும் டேங்கும் வந்து அந்த ரூமை டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அங்கே வந்து சாமி பாட்டு ஓடுது. ஜங்குக்கா செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. எவன்டா பார்த்த வேலை அப்படின்னு. ஒயங்கா ஷாக்கு, என்னது சாமி பாட்டு ஓடுது, யார் கேட்டுட்ருக்காரு இந்த டைமில் அப்படின்னு அவங்களுக்கு ஷாக்கு. கதை அவங்க வந்து அவங்க ரூமில் மட்டும்தான் அந்த சவுண்டு வருது. அங்கே இருக்கிற வந்து அந்த சவுண்டு வந்து அந்த ரூமை தாண்டி போகலை, அந்த ரூமுக்குள்ளே கேட்குற மாதிரி தான் செட்டிங்ஸ் அவங்க ரெண்டு பேருமே பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. கன்ஃபார்மாக வந்து இவங்களை கலாய்ச்சி தள்ளணும் அப்படின்ற வந்து இதுலேயே தான் வந்து டேவும் சரி ஜிம்னும் சரி பண்ணி இருந்திருப்பாங்க. தேடிக்கிட்டே இருக்காங்க. அது எங்கே இருக்குதுன்னு தெரில. ஒரு இடத்துல ஐயோ என்னடா இது, எவன்டா பார்த்த வேலை, அவன் மட்டும் என் கையில் கிடச்சான் செத்தாண்டா அப்படின்ற இதில் இருந்து ஜங்குக்கு அவ்வளோ விருத்தனமாக தேடிக்கிட்டு இருக்காரு. ஒயனுக்கும் ஒன்றுமே புரியல, எங்கேருந்து தான் சவுண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா தான் பார்த்தா அவங்க எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சி போகிறதுக்குள்ளே அது ஆஃப் ஆயிடுது. ஏன்னா வந்து அந்த டைம் லிமிட்டில் தான் செட் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. ஜங்குக்கா செம்ம கண்டு அதை எடுத்து நல்லா தூக்கி போட்டு உடச்சிட்டாரு. இது எல்லாத்தையுமே வந்து நம்ம டேவு ஜிம்மில் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா அங்கே கேமரா செட் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்னென்னலாம் ரெண்டு பேருமே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே அவங்க ரெண்டு பேருக்கு செம்ம சிரிப்பு. அவ்வளோ வந்து காண்டில் கோவத்தில் ஜங்குக்கு பண்ணுறதை பார்த்து அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே அவ்வளோ சிரிப்பு வருது. சரி, இனிமேல் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒயனு கிட்ட ரொம்ப வந்து ரிலாக்ஸாக ஹாப்பியாக ஜேகே போகிறாரு. அந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னா வந்து ஜேகே வந்து ஒயனை பெட்டில் தள்ளுறாங்களா. பெட்டில் தள்ளினதுமே வந்து ஒரு மாதிரி பட்டுன்னு வெடிக்குது. என்ன வெடிக்குதுன்னு தெரில. ஒரு மாதிரி அவங்க ஜேகேக்கா அவர் போலீஸ் இல்லை, அவர் அலர்ட் ஆகிட்டார். என்னடா இது ஏதோ டப்பன்னு வெடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து ஒயனை பெட்டில் இருந்து எந்திரிக்க வச்சு பெட்ஷீட்டை வந்து எடுத்துட்டு பார்த்தா அங்கே வந்து குட்டி பட்டாசாக இருக்குது. கீழே போட்ட டப்புன்னு வெடிக்கிற மாதிரி. ஸோ ஒயனை ஒரு தள்ளினதுனால ஒயனோட வெயிட்டு அதில் பட்டு அது அப்படியே பட்டன்னு வெடிக்குது. ஜேகேக்கு இன்னும் செம்ம காண்டாகுது. அவருக்கா செம்ம காண்டாகுது. ஒயனுக்கு நல்லாவே புரியுது இந்த மாதிரி வந்து ஜேகேக்கு செம்ம காண்டாகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஜேகே ப்ளீஸ் டென்ஷன் ஆகாதீங்க, எதுவும் இல்லை நம்ம க்ளீன் பண்ணிடலாம். என்னடி க்ளீன் பண்ணலாம், எனக்கு கண்டிப்பாக தெரியும். இதெல்லாம் பண்ணது கண்டிப்பாக அந்த ரெண்டு பேராக தான் இருக்கணும். அவனுங்க மட்டும் என் கையில் மாட்டினானுங்க செத்தாங்கடி. எனக்கு எவ்வளோ காண்டாகுது தெரியுமா, நான் எவ்வளோ நாள் வெயிட் பண்ண தெரியுமா. எனக்கு அவங்க கையில் மட்டும் மாட்டோம், கண்டிப்பாக வந்து என்கவுண்டர் தான் பண்ண போகிறேன் அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. ஜேகே ப்ளீஸ் டென்ஷன் ஆகாதுங்க ஜேகே. அவங்க ஏதோ விளையாட்டு தரமா. என்னடி விளையாட்டு தரமா, எனக்கு எவ்வளோ காண்டாகுது தெரியுமா, எவ்வளோ நாள் நான் இதுக்காக வெயிட் பண்ண தெரியுமா, என்னடி விளையாட்டு தனம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கத்திக்கிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையுமே வந்து நம்ம டேவும் ஜிமினும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, நம்ம நல்லா வந்து ஜேகே விருப்பத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஜேகே செம்ம டென்ஷனில் பிடிச்சி கத்திட்டு இருக்காரு. அதே சமயத்தில் ஒயனும் திட்டுறாரா. ஒயனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக ஆகுது. அவருக்கு அப்படியே கண்ணில் வந்து டியர்ஸ் தேங்கி நிற்குது ஒயனுக்கு. ஜேகே ப்ளீஸ் கோவப்படாதீங்க,
நான் நான் போதும், எதுவும் நீ பேசாத. எனக்கு வராதுக்கு அப்படியே உன்னை பிடிச்சி வரும். அப்பப்பெல்லாம் தாண்டி தோணுது. நான் அப்போவே இங்கே வரலன்னு சொன்னேன், கேட்டியா? பிடிச்சி இழுத்துட்டு வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் மட்டும் என்னடி நடக்குது? என்ன ஏதாவது கண்டுக்கிறியா? கிடையவே கிடையாது. அப்படியே வந்து அவங்க பின்னாடியே போகிறது, உன் ஃபேமிலி கூடவே இருக்கிறது, அப்புறம் என்ன மைத்துக்கிடி என்ன கல்யாணம் பண்ண அங்கே கூட இருந்திருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கத்துறாரு ஜேகே. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. அப்படியே கண்ணு அப்படியே கலங்குது. ஜேகே வந்து அதுவும் பார்த்துட்டு அவருக்கு செம்ம காண்டாகுது. ஒயனு அலறதை பார்த்துட்டு அவர் அங்கேருந்து போய் பால்கனில் நின்றுட்டு ஒரு தம்மா பற்ற வச்சுட்டு அவர் பாட்டுக்கு அவர் ஸ்மோக் பண்ணிட்டு அவர் அப்படியே காம் டவுன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒயனும் வந்து பெட்டில் இப்போ உட்காந்துட்டு அவங்களும் வந்து அலறாங்க, சைலண்ட்டாக அலறாங்க. இது எல்லாமே வந்து நம்ம தேவும் ஜிம்மினும் பார்த்துருந்துருப்பாங்க. ஸோ என்னடா இப்படி ஆயிடுச்சு, நாம் வந்து விளையாட்டுத்தனமாக பண்ணது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து அதை கேமரா எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிட்டு நம்ம போய் அவங்கக்கிட்ட சாரி கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அது எப்படி அது இப்போ வந்து நம்ம வந்து ஜிம்மின் சைடை பார்க்கலாம். அவங்க வந்து அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்களா. ஸோ அப்போ வந்து ஜிம்மின் தான் சொல்கிறாரு, எப்படிடா நம்ம போய் இதை வந்து நம்ம விளையாட்டுக்கு தான் பண்ணணும்னு சொல்ல முடியாது. அப்போ அவங்களுக்கு ஒரு டவுட் வரும்ல, இங்கே உள்ளே என்ன நடந்துச்சு அப்படின்றது அவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்றது ஒரு டவுட் வரும்ல. கண்டிப்பாக ஜேகே கண்டுபிடிச்சிருவான், எங்கேயாவது கண்டிப்பாக கேமரா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்டுபிடிச்சிருவான்டா. இது வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அதுக்கு என்னடா பண்ண முடியும்? சொல்கிறாரு, என்னடா பண்ண முடியும், இப்போ இப்படி ஆயிடுச்சு, ஒயன் வேற அழுறா, நம்ம சும்மா ஜாலிக்கு பண்ணோம், அது இவ்வளோ இவன் காண்டாவான்னு எனக்கு தெரியாமல் போச்சுடா அப்படின்ட்டே சொல்லிட்டு இருக்காரு. ஸோ ஜிம்மின் இதுக்கு என்ன சொல்கிறா, மயிரே நான் அப்போவே சொன்னல, இல்லைடா வேண்டாம்டா, செம்ம காண்டாயிருவான்டா, வேண்டாம் அவ்வளோ சொன்னலை, நீ அதெல்லாம் ஒன்றும் அதாவது நம்ம ஜாலிக்கு தானே பண்ணுறோம், ஃபன்னுக்கு தானே பண்ணுறோன்னு சொன்னல, இப்போ பாரு இப்போ உன்னால் வந்து ஒயனை அழுகுறா அப்படின்னு ஜிம்மின்னு சொல்கிறாரு. ஏது என்னாலையா? நீயும் தாண்டா சரி மண்டையை ஆட்டினேன், நம்ம ஃபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மட்டும் என்ன மட்டும் கோத்து விட்ற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேத்துக்குள்ள சண்டை. அது வந்து பெரிய சண்டையாக போய் 2 பேருமே வந்து பேசாமல் போயிடுறாங்க, தனித்தனியாக போயிடுறாங்க, அவங்கவுங்க ரூமுக்கு போய் அவங்கவுங்க தூங்கிடுறாங்க. அப்படியே வந்து டைம் ஸ்கிப் ஆகுது, நெக்ஸ்ட் டே ஆகுது. இன்னும் வந்து ஜேகேக்கு கோவம் குறையலை. ஒயனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. நெக்ஸ்ட் டே ஆகுது, எல்லாம் குளிச்சு அடிச்சுட்டு சரி வந்து கண்டிப்பாக அந்த வீட்டில் அவங்க ஒயனோட பேரண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் என்ன நினச்சிருப்பாங்க, சரி நைட்டு எல்லாம் கண்டிப்பாக நடந்திருக்கும், காலையில் ஒயன்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த மூடில் இருந்திருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் டேவும் ஆகுதா, ஜேகேவும் ஒயனும் 2 பேருமே வந்து பேசிக்கலை. அவங்கள வந்து தனித்தனியாக வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கீழே வராங்க. பார்க்குறாங்க ஜேகே கோவமாக இருக்கிறத அவர் காட்டிக்கலை. ஒயன் வந்து ரொம்ப சோகமாக தான் இருக்காங்க. அவங்க நோட்டீஸ் பண்ணுறாங்க, என்னாச்சு ஏன் சோகமாக இருக்கா அப்படின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மார்னிங் வந்து காஃபி குடிக்கிறது அதெல்லாம் வந்து பண்ணிவிட்டு வந்து ஒயனை தனியாக கூட்டிகிட்டு போய் அவங்க அம்மா கேட்குறாங்க, என்ன நைட்டெல்லாம் நல்லபடியாக நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி அவங்க கேட்டுட்டு இருக்கும்போது இங்கே வந்து நம்ம ஒயனோட அப்பா வந்து ஜேகே கிட்ட பேச வராரு. நைட்டு எப்படியெல்லாம் நல்லபடியாக நடந்துச்சா அப்படின்றது கேட்கறதுக்கு வராரு. கேட்குறாரு. ஜேகேக்கோ செம காண்டாகுது, ஆனால் வெளியில் காட்டிக்கவே இல்லை. ஒரு மாதிரி கோவம் இருக்குது, இருந்தாலும் இல்லாத மாதிரி அவர் வந்து பேசுகிறாரு. நைட்டு தானே ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு மாமா, இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு நைட்டை நான் வந்து சந்தித்தது கிடையாது, அனுபவிச்சதும் கிடையாது. அப்படி ஒரு இது வந்து நடந்துச்சு நேற்று அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஜேகே சொல்கிறாரு. நம்ம என்னோட அப்பாவுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாகவும் இருக்குது, என்ன சொல்கிறாரோ அவருக்கு புரியலை. என்ன மாப்பிள்ள சொல்கிறீங்க, எங்களுக்கு புரியலையே. இங்கே வந்து தாண்டா நான் பெரிய பண்ண தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுலேயே நடிச்சுக்கிறாரு. என்ன மாப்பிள்ள சொல்லுங்கள் மாப்பிள்ள, என்னாச்சு மாப்பிள்ள? ஒன்றும் இல்லை மாமா, ஒன்றும் இல்லை. வந்து நான் நான் கிளம்புறேன், எனக்கு ரொம்ப நாள் லீவ் ஆயிடுச்சு, நான் டியூட்டிக்கு போகணும், அதனால நான் இன்றைக்கே கிளம்புறேன் மாமா, மார்னிங்கே நான் கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து என்னோட அப்பா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு.
ஒயன் வந்து அவங்க அம்மா கிட்ட என்ன நடந்துச்சோ அதை அத்தனையுமே அப்படியே சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி தேவோ ஜிமினும் இந்த மாதிரி பண்ணிட்டாங்கம்மா, நேற்று ஜேகே செம்ம கோவத்தில் கத்திட்டாரு திட்டாருமா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ எமோஷ்னலாக ஒயன் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ஒயனோட அம்மாவுக்கு வந்து செம்ம கோவம் வந்துருச்சு. கோவம் வந்தாலுமே வந்து அவங்களுக்கு அவ்வளோ சிரிப்பாக இருக்குது. மா, நான் இவ்வளோ சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன சிரிச்சுக்கிட்டு இருக்க? அவ்வளோதானாம்மா, போம்மா. ஏஹே, கோவப்படாதடி. எனக்கு வந்து கோவப்படுறதால சிரிக்கிறதுன்னு தெரியல, அந்த மாதிரியான இருக்குது. ஆனால் வந்து இவங்க 2 பேரும் இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. கவலைப்படாத, நான் அவங்கக்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லி வந்திருப்பாங்க. ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து தேவும் ஜிமினும் அவங்க 2 பேரும் அவங்களுக்குள்ள பேசிக்கல, அவங்க மூஞ்சி திருப்பிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி தான் ஜேகேவும் ஒயன் வந்து எவ்வளோதான் வந்து நம்ம ஜேகே கிட்ட பேச ட்ரை பண்ணாலும் ஜேகே பேசவே இல்லை, கண்டுக்கவே இல்லை ஒயனை. தேவையும் ஜிமினி தான் முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்காரு. டே, எங்கேயாவது மாட்டுவீங்களாடா அப்போ இருக்கிறடா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு டக்குன்னு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. தேவும் ஜிமினும் சுத்தமாக ஜேகேவை கண்டுக்கவே இல்லை, அவங்ககிட்ட சாரி சொல்கிறதும் கிடையாது. அவங்க 2 பேருக்குள்ளார அவங்க 2 பேருமே சோல்மேட்ஸ் ஆச்சேத்தோ, அவங்க 2 பேரோட சண்டை தான் அவங்களுக்கு பெருசாக தெரியுது. ஜேகேவும் கிளம்பி போயிட்டாரு. ஒயனோட அம்மா தான் வந்து நம்ம தேவையும் ஜிமினியும் கூப்பிடுறாங்க. என்னத்தா எதை கூப்பிட்டா, சீக்கிரம் சொல்லு, எனக்கு நிறைய வேலை இருக்குது, தேவையில்லாதவங்களுக்கு கூட எல்லாம் என்னால் நின்று பேசிக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்கிறாரு. அப்புறம் ஜிமின் வந்து ஆமாம், வெட்டி பசங்கக்கிட்டலாம் கூட நிற்கிறதே எனக்கு வந்து ரொம்ப ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ, சீக்கிரம் சொல்ல எது கூப்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்கிறாரு. ஒயனோட அம்மாவுக்கு பொண்ணல புரியல, என்னாச்சு இவங்களுக்கு, பைத்தியங்கிச்சு முத்தி போச்சா? எப்போவுமே பைத்தியகாரமான தானே சுற்றுவானுங்க, இப்போ பைத்தியம் முத்தி போச்சா அப்படின்றல இதில் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னத்த சீக்கிரம் சொல்ல எது கூப்பிட்ட அப்படின்னு 2 பேருமே சொல்கிறாங்க. 2 பேருமே திரும்பி பார்த்துக்கிறாங்க. இவங்க கூடலாம் எனக்கு நான் நிற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தேவும் போய்ட்றாரு. நீ என்னடா போகிறது, நானும் தாண்டா போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு. 2 பேருமே வந்து வீட்டை விட்டு போயிடுறாங்க சண்டை போட்டுக்கிட்டு. இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒயனோட அம்மாவுக்கு கன்ஃபியூஷனு. இவனுங்க பைத்தியக்காரத்தனத்துக்கு ஒரு அளவே இல்லாமல் போகுது, முத்தி போயிருமோ அப்படின்ட்டு அவங்க. ஸோ இப்படி தான் வந்து கொஞ்சம் ஃபியூ டேஸும் போகுது. ஒயனும் வந்து கொஞ்ச நாள் இங்கே தான் இருக்காங்க. ஜேகே ஃபோனும் பண்ணல, மெசேஜும் இல்லை. ஒயனு ஃபோன் பண்ணாலும் சரி, மெசேஜ் பண்ணாலும் சரி, அவங்க ஜேகே அதுக்கு வந்து ரீப்ளை பண்ணவே இல்லை. ஒயனை கூட்டிகிட்டு போகிறதுக்கும் நம்ம ஜேகே வரவே இல்லை. ஒயனே வந்து சரி நான் கிளம்புறேன், அவன் வரமாட்டான்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ அதனால் எல்லாருக்குமே வந்து பாய் சொல்லிவிட்டு நம்ம ஒயனும் வந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்போ கூட நம்ம டேவும் ஜிமினும் வந்து சுத்தமாக வந்து ஒயன் ஃபீல் பண்ணுறா அப்படின்ற எதுவுமே இல்லை. அவங்க சண்டை தான் அவங்களுக்கு முக்கியம். 2 பேரும் மூஞ்சி திருப்பி வச்சுட்டு சரி கிளம்பு போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. ஒயனுக்கா செம்ம காண்டு பண்ணி பசங்களா எல்லாம் உங்களால் தாண்டா வந்துச்சு எரும மாடுங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒயனும் போயிடுறாங்க. ஜேகேக்கு ஒயன் இன்னைக்கு வரான்னு நல்லாவே தெரியும். பட் ஆனாலும் அவர் போய் ரிசீவ் எல்லாம் பண்ணல. ஒயனுக்கு ரொம்ப வந்து இதாக இருக்குது, இவனை வந்து நம்ம ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகுது, நைட்டை வந்து நல்லா பெட்ரூம் நல்லா ஸ்பெஷலாக டெக்கரேட் பண்ணிட்டு அந்த மாதிரி ஒரு நைட்டு செமையான ஒரு ஹாட்டான ட்ரெஸ்ஸை போட்டு நம்ம ஒயன் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஜேகேவா லேட்டாக தான் வர்றாரு, வெளியிலேயே சாப்பிட்டு வந்துட்டார். இவ கையில் எவன் போய் சாப்பிடுவான், இங்கேயும் வந்திருப்பானுங்க அவங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம காண்டில் தான் வந்து நம்ம ஜேகேத்தால வந்திருப்பார். அதுவும் வந்து ஓரளவுக்கு குடிச்சிட்டு தான் வந்திருப்பார். ஏன்னா அவருக்கு வந்து அன்றைக்கி செம்ம காண்டானது தான் வந்து இன்னமும் மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் அவர் வந்து ஓரளவுக்கு குடிச்சிட்டு தான் வந்திருப்பார். வந்து பார்க்குறாரு, வீடெல்லாம் வந்து லைட் ஆஃபில் இருக்குது. என்ன இது லைட் ஆஃபில் இருக்குது, இன்றைக்கி அவள் வரேன்னு சொல்லியிருந்தாளே, ஒரு வேளை வரலையோ அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து சரி நமக்கு என்ன, நம்ம போய் தூங்குற வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ரூமுக்கு போனால் அங்கே அந்த மாதிரி ஒயனை பார்த்ததும் ஜேகேக்கா செம்ம ஷாக்கு. சரக்கு அடிச்சுட்டு வேற போயிருக்காரா, சொல்லவா வேணும். ஜேகேக்கா அப்படியே வந்து என்னென்னலாம் நடக்கணுமோ அது வந்து எல்லாமே வந்து ரொம்ப ரஃப்பாக ஹார்டாக போகுது. அண்ட் நெக்ஸ்ட் டேவும் ஆகுது. இதில் நான் வந்து எந்த ஒரு டீட்டெயிலும்
போகலை. ஸோ அது அவங்க 2 பேருக்கோட பர்சனல். ஸோ அவங்க அந்த மாதிரி போய்கிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் டே ஆகுது. ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக ஹாப்பியாக அவ்வளோ க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிட்டே தூக்குறாரு நம்ம குட்டி பன்னி பையன். ஒயனா வந்தால் எந்திரிக்கிறாங்க ஃபஸ்ட்டு. ஆனால் அவங்களால ஒரு இன்ச்சு கூட கை கால் உடம்புன்னு சொல்லிட்டு எதுவுமே அசைக்க முடியல. அப்படி இருக்குது. ஒயன் தான் வந்து ஜேகேவா ரொம்ப அவங்களுக்கு கத்தி கத்தி தொண்டையும் வந்து ஒரு மாதிரி பெயினாக இருக்குமா. ஜேகேவை தான் எழுப்புறாங்க. ஜேகே மாமா எந்திரி மாமா மாமா, ஐயோ பேசக்கூட முடியலையே, இப்படி பண்ணித்தானே பாவி பையன் அப்படின்ட்டு அவர் வந்து பேசிக்கிட்டே எழுப்புறாங்க. என்னடு ரொம்ப டயர்டாக இருக்கேன், தூங்கலாம், இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாம், விட்டு தூங்குறதுக்கு அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. டே பாவி பயல, அதை நான் சொல்லணும்டா, நீ சொல்லக்கூடாதுடா அப்படின்னு அவங்க மைண்ட் வாய்ஸு. ஐயோ தயவு செஞ்சு எந்திரி பாப்பா, நல்ல புட்டி இல்லைம்மா, பேசக்கூட கஷ்டமாக இருக்குதுடா, எந்திரிடா ப்ளீஸ்டா அப்படின்ட்டு ஒயன் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜேகேவும் ஒரு ஐஸை மட்டும் ஓப்பன் பண்ணிட்டு, என்னடி உனக்கு பிரச்சனை, என்னால் நகர முடியலடா, ப்ளீஸ்டா ஹெல்ப் பண்ணேன்டா, ஏன்டா இப்படி பண்ணுற, என்னால் ஒரு இன்ச்சு கூட சுத்தமாக முடியல, பசிக்குது வேற அப்படின்னு சொல்லிட்டு அவன்னு சொல்கிறாங்க. சரி ஜேகவும் வந்து பாவம் பரவாயில்ல இன்றைக்கி ரெஸ்ட்டில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டுன்னு வெளியில் வந்து ஜேகவும் வந்து சரி நம்ம குக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒயனை வந்து கோச்சில் உட்கார வச்சுட்டு குக்கெல்லாம் பண்ணி சாப்பிட்டெல்லாம் முடிச்சிட்டாங்க. சரி கொஞ்ச நேரம் டிவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிவி பார்த்துட்டு இருக்கும்போது தான் அப்பா தான் ஒரு காலிங் பெல் வருது. சரி யார் இந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்டர்பன்ஸு, இன்னும் கொஞ்சம் நேரம் அவள் கூட என்ஜாய் பண்ணலான்னு பார்த்தா எவன்டா அவன் டிஸ்டர்பன்ஸு அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து பார்த்தா நம்ம டேவும் ஜிமினும் தான். 2 பேருமே வந்து மூஞ்சி திருப்பி வச்சுட்டு தான் இருக்காங்க. இன்னமும் அந்த கோபம் போகல. ஜேகேக்கா செம்ம காண்டு, எதுக்கு இங்கே வந்து நின்றுருக்காங்க அப்படின்ற அவங்களுக்கு கோபமாக பேச போகலான்னு பார்க்கும்போது தான் நம்ம ஜேகேவோட அப்பா அம்மா, ஒயனோட அப்பா அம்மா எல்லாருமே இருப்பாங்க. இவங்க எதுக்கு இங்கே வந்தாங்க, இவங்க இருக்கும்போது நம்ம எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து எல்லாம் உள்ளார கூப்பிட்டு போயிட்டு ஒயனால் சுத்தமாக எந்திரிக்கவே முடியல. என்னடி உட்காந்துக்கிட்டே இருக்க, நாங்கள்லாம் இங்கே வந்து நின்றுட்டுருக்கோம், ஒரு மரியாதை கூட எந்திரிக்கணும்னு உனக்கு இது இல்லையாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒயனோட அம்மா சொல்கிறாங்க. அம்மா நீ வரையாம்மா என்னவாம தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் மனசுலேயே நினச்சிக்கிறாங்க. ஒயனை எந்திரிக்க பார்க்குறாங்க. ஆனால் ஜேகே வந்து இல்லை சரியாத்த, அவளுக்கு பாத்ரூமில் ஸ்லிப் ஆகிட்டா, கால் கொஞ்சம் இதாகிடுச்சு, அதனால தான் அவளால் எந்திரிக்க முடியாது, நீங்கள் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அது முடிஞ்சிருச்சு. ஒரு டவுட்டு இருந்திருக்கும் அவங்க எல்லாருக்குமே. ஸோ வந்து என்னோட அப்பா அம்மாவுக்கும் ஜெயோட அப்பா அம்மாவுக்கும் சரி என்ன நடந்திருக்கும் நல்லாவே புரிஞ்சிருக்கு. ஸோ இதுதான் ஹாப்பி என்டிங். அண்ட் இதோடு நான் இந்த பன்னீஸ் தல தீபாவளியை முடிக்கிறேன். அது வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக தான் முடிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் எபிசோடில் இல்லை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். உங்களுக்கு யார் இது வேணும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப், ஷேர், கமெண்ட், லைக் எல்லாமே பண்ணிடுங்க. பாய்.